ரஜிவர்மனுடைய மதிப்புக்குரிய தாயாருக்கும் மற்றும் இங்கே கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடாதிபதி பெருமதிப்புக்குரிய ரகுராமேஸ்வர் அவர்களுக்கும் மற்றும் அரசியல் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமனிதர் சிவராம் அண்ணனுடைய மற்றும் ரஜிவர்மன் ஆகிய இருவரதும் 19வது ஆண்டு நினைவு நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இருவரும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக நடைபெற்ற அந்த போராட்டத்திற்கு வலி சேர்க்கின்ற வகையிலும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற பயணத்திலும் ஈடுபட்டிருந்தவர்கள். ரஜிவர்மன் மிகவும் முள்ளியவர். மிக கொடூரமான ஒரு யுத்தம் எங்களுடைய தேசத்தின் மீது நடைபெற்று கொண்டிருந்த பொழுது யாழ்ப்பாண குடாநாட்டில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா இராணுவம் இந்த கொடிய பயங்கரவாத சட்டத்தை நடைமுறைப்படுத்தியவாறு கண்மூடித்தனமான படுகொலைகளில், பாலியல் வல்லுறவுகளில், கடத்தல்கள், சித்திரவதைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த காலப்பகுதியிலே மிக துணிச்சலோடு ஊடகப் பணியிலே இறங்கி அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்த போது கோழைத்தனமான முறையிலே ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலும் அவர்களோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருந்த துணை இராணுவ குழுவை சார்ந்தவர்களாலும் அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அதே போன்று எங்களுடைய சிவராமண்ணன் அவர்கள் அவர் ஆரம்பத்திலே ஒரு தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராட புறப்பட்டிருந்த ஒருவர். பின்னர் அந்த போராட்டத்தில் இருந்து விலகி தன்னுடைய ஆற்றல் ஆளுமைகள் மூலமாக ஒரு ஊடகப் பணிக்குள்ளே நுழைந்து அந்த ஊடக எழுத்துத்துறையின் ஊடாக தமிழ் மக்களுடைய இந்த விடுதலைக்கு தன்னாலான பணிகளை முன்னெடுத்து கொண்டு வந்தவர். ஆரம்பத்திலே அவருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலே உடன்பாடு இருக்கவில்லை. பாரிய இடைவெளிகள், முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திலே இங்கே கலைப்பீடாதிபதி ரகுராமேஸ்வர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அவர் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நன்கு அவர்களோடு பழகி, அவர்களோடு பேசி, நியாயங்களை சொல்லி, தன்னால் எழுதக்கூடிய எல்லாம் எழுதி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் திருந்த போவதில்லை, அவர்களுடைய மனநிலை மாறப்போவதில்லை, அல்லது சிலர் நியாயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் அதிகாரபுடங்களில் இருப்பவர்கள் எந்த முடிவுகளையும் மாறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதை நன்கு புரிந்து கொண்ட நிலைமையிலே அவ்வாறான ஒரு சூழலிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் தேசத்திற்கு எதிராக ஒரு கட்டமைப்பு சார் இனஅழிப்பையும் இனப்படுகொலையையும் அரங்கேற்றி கொண்டிருந்த பொழுது அந்த படுகொலைகளில் இருந்து தமிழ் தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒரு காத்திரமான ஒரு செயல் திட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்றார். அதுவும் எங்களுடைய சமூகம் பல்வேறுபட்ட விதமாக ஒரு சிக்கலான ஒரு சமூகமாக இருந்த ஒரு சமூகம். ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வேலை செய்ய முடியாத வகையிலே கிட்டத்தட்ட 400 ஆண்டுகால காலனித்துவ ஆதிக்கத்தினாலே இந்த சமூகம் பிளவுபடுத்தப்பட்டு ஒன்றுக்கொன்று ஒத்து வாழ முடியாத வகையிலே அது வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த முரண்பட்டு நிற்கின்ற இந்த மனிதர்களை ஒன்றுபடுத்தி ஒரு வழியிலே வைத்துக்கொண்டு ஒரு விடுதலை இயக்கத்தை எங்களுடைய சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் அதை கையாண்டு பேரினவாதத்திற்கு எதிராக இந்த தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற சர்வதேச ஆதிக்க போட்டிக்கு எதிராக இந்த சமூகத்தை சரியான முறையிலே பயிற்றுவித்து ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டியெழுப்பி பேரினவாத படைகளை எதிர்கொண்டு, பேரினவாத ஆட்சியாளர்களை எதிர்கொண்டு, ஒரு தேசத்திற்கான காப்பு எல்லைகளை போட்டு ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டியெழுப்பி கொண்டு செல்லுகின்ற பொழுது இந்த இனத்தினுடைய விடுதலையை சாத்தியமாக்கக்கூடியவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து பயணிப்பதற்கு அவர் முடிவெடுத்திருந்தார். ஒரு தடவை இந்த சமாதான காலப்பகுதியிலே அவரோடு நான் பயணிக்கின்ற பொழுது அவர் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டார். தான் பாதை இந்த சமாதான சூழல் ஏற்பட்டு முதலில் புலிகளை சந்தித்த பொழுது, தலைவர் பிரபாகரனை சந்தித்த பொழுது தான் கேட்டதாம், எங்களுடைய சமூகம் இவ்வளவு ஒரு சிக்கலான ஒரு சமூகம், இந்த சமூகத்தை சுற்றவரை வைத்துக்கொண்டு உங்களால் இப்படி ஒரு விடுதலை போராட்டத்தை கட்டியெழுப்ப முடிந்தது என்று சொல்லி, அதற்கு நான் உங்களுக்கு தலை சாய்க்கிறேன் என்று சொல்லி தான் சொன்னதாக சொன்னார். அது உண்மையான ஒரு விடயம். எல்லோரும் சமூகத்தை நோக்கி விரல் நீட்டி கொண்டிருக்கின்ற பொழுது
அந்த தன்னுடைய ஆளுமையால் அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தி ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டியெழுப்பியவர் தான் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வீரப்பிள்ளை பிரபாகரன். அவரோடு கரங்கோர்த்து இந்த விடுதலை இயக்கம் எப்படியாவது ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று 2000ஆம் ஆண்டிலே ஆனிரவு தாக்குதலோடு விடுதலை புலிகள் இயக்கம் இராணுவ ரீதியாக வெற்றி பெற்று விட்டது. அதற்கு பின்னர் தேவைப்பட்டதெல்லாம் ஒரு சர்வதேச அங்கீகாரம். அந்த சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களாலான முழு முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதில் விடுதலை புலிகளும் பிரயத்தனமாக இருந்தார்கள். அதே நேரத்திலே சிவராமண்ணன் போன்றவர்களும் அதற்காக அர்ப்பணிப்போடு உழைத்திருந்தார்கள். அவ்வாறான ஒரு தருணத்திலே ரணில் விக்ரமசிங்கவனுடைய குள்ளநெறித்தனத்தினால் கருணா எங்களுடைய இயக்கத்திலிருந்து பிரிக்கப்பட்டு பிரதேசவாதம் ஒன்று தூண்டிவிடப்பட்ட தருணத்திலே சிவராமண்ணன் அவர்கள் மிக துணிச்சலோடு அந்த பிரதேசவாத சதியை முறியடித்து தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பின்னால் தென்தமிழீழ மக்கள் தொடர்ந்தும் பயணிப்பதற்கும் அந்த போராளிகள் உறுதியாக தொடர்ந்தும் அந்த போராட்டத்தோடு பயணிப்பதற்கும் ஏற்ற வகையிலே கருத்துருவாக்கங்களை செய்வதிலே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய பணியாற்றி இருந்தார். அது மட்டுமல்லாமல் இலங்கை தீவை மையப்படுத்தி நடைபெறுகின்ற பூகோள ஆதிக்க போட்டியை நன்றாக புரிந்து கொண்டு அந்த பூகோள ஆதிக்க போட்டியை எவ்வாறு நாங்கள் கையாண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதையும் தன்னுடைய எழுத்துக்கள் ஊடாக மிக துணிகரமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டு வந்திருந்த ஒருவர். இவை இந்த சர்வதேச சக்திகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. கடல் இறமை தொடர்பாக, எங்களுடைய தேசத்தின் இறமை தொடர்பாக, எங்களுடைய தேசத்து மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வகையிலான ஒரு ஆட்சி அதிகாரம் ஒன்று பெறப்பட வேண்டும். அது தொடர்பான பேச்சுக்கள் தான் இடம்பெற வேண்டும். அதிகார பயிர்வூடாக நாங்கள் ஒரு பாதைக்குள் செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களை நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒப்பான ஒரு சூழல் உருவாகும் என்பதிலே மிக தெளிவாக இருந்து, அது விடுதலை புலிகளாக இருந்தாலும் கூட சுட்டிக்காட்ட வேண்டிய விடயங்களை துணிச்சலோடு சுட்டிக்காட்டி அந்த போராட்டம் சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்பதிலே மிக துணிச்சலோடு செயல்பட்ட ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவருடைய செயல்பாடு மக்களை வெளிப்படைய செய்து கொண்டிருந்தது. பலர் மக்களுக்கு ஒரு புறத்தால் நெருக்கடி வருகின்ற பொழுது அந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு நாங்கள் இன்னொருவருடைய காலில் விழ வேண்டும் என்ற வழிகாட்டல்களை தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அணுகுமுறை சிவராம் அவர்களிடம் இருக்கவில்லை. எத்தகைய நெருக்கடிகள் வந்தாலும் எங்களுக்கு தேவைப்படுகின்ற நிலைப்பாடுகளில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இலங்கை தீவை மையப்படுத்தி இந்தியாவினுடைய பிராந்திய ஆதிக்க நலன், அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளினுடைய பூகோள ஆதிக்க நலன், அந்த சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இத்தகைய அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்து ஒரு பேரம் பேசுகின்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர் மிக நிதானமான கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருந்தார். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பயண பாதை மிகச் சரியானது என்பதனை அவர் அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டே வந்திருந்தார். அந்த நோக்கத்திற்காக அந்த செயல்பாடுகள், அவருடைய எழுத்துக்கள் சாதாரண மக்களை தெளிவுபடுத்தி விடுதலை புலிகளுக்கு பின்னால் ஐக்கியப்படுத்தி கொண்டிருந்தது. ஒருவர் துவக்கி வைத்திருக்கிறார் என்பதற்காக அவரோடு உலகம் வந்து பேச போவது கிடையாது. அவருக்கு பின்னால் மக்கள் எப்பொழுது திரண்டு நிற்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த உலகம் அவரோடு பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த வகையிலே ஒட்டுமொத்த உலக தமிழினமும் தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு பின்னால் அணி திரண்டிருந்தது என்பது சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. இலங்கையை தங்களுடைய விருப்பப்படி கையாள விரும்பிய இந்தியாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. ஒரு வகையில் விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக பலமாக இருந்திருந்தாலும், அவர்களால் இந்த இராணுவத்தை எந்த அளவுக்கு அளித்தொழிக்கக்கூடியதாக இருந்திருந்தாலும் 2005ஆம் ஆண்டு தேர்தலிலே விடுதலை புலிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழ் மக்கள் அந்த கோரிக்கைகளை நிராகரித்து யாரோ ஒருவருக்கு வாக்களித்திருந்தால் அது இந்த உலகத்திற்கு புலிகள் ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இலங்கை தீவிலே தங்களுடைய முகவர் ஒருவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பது இந்தியாவினதும் அமெரிக்காவினதும் ஐரோப்பாவினதும் அன்றைய தேவையாக இருந்தது. அந்த முகவரை கொண்டு வருவதற்கு தமிழ் மக்கள் எந்த விதமான கேள்வி நியாயங்களும் இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தலைவர் தனிப்பட்ட ரீதியாக தங்களுடைய நலன் சார்ந்த விடயங்களை முன்வைக்காமல் இனம் இந்த தீவிலே பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை முன்வைத்திருந்தார். அது இவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. 2002ஆம் ஆண்டு 2000 ஆண்டு ஆணையரவு தாக்குதலோடு தென்னிலங்கையில் சந்திரிகா பதவியை இழக்கின்ற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டிலே இந்த இந்தியா மேற்கு நாடுகளுக்கு விருப்பமான ரணில் விக்ரமசிங்க பிரதமராக வரக்கூடிய ஒரு சூழல் உருவானது என்று சொன்னால் விடுதலை புலிகளுடைய கள மேலாதிக்கம் தான் அதற்கான சூழலை தென்னிலங்கையில் உருவாக்கியது. புலிகள் நடத்திய தாக்குதல்களால், புலிகள் ஏற்படுத்திய அழிவுகளால்
புலிகளுடைய மேலாதிக்கத்தால் தென்னிலங்கை சமூகம் அந்த போருக்கு தொடர்ந்து முகம் கொடுக்க முடியாமல் சந்திரிகாவை விட்டு ரணிலுக்கு பின்னாலே போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகியது. ரணில் விக்ரமசிங்க பிரதமரான அந்த ரணிலை வைத்துக் கொண்டு இந்தியாவும் மேற்கு நாடுகளும் அமெரிக்காவும் தங்களுடைய நிலங்களுக்கு தேவைப்பட்ட பிராந்திய பூகோள நலன்களை உறுதிப்படுத்துகின்ற பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள். எங்களுடைய தலைவரோடு ரணில் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். அந்த ஒப்பந்தத்தின்படி 30 ஆண்டுகளாக வடகிழக்கிலே போரால் இடம்பெயர்ந்த மக்களை கட்டியெழுப்புவதற்கு மீள குடியமர்த்துவதற்கென்று சிரான் என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த கட்டமைப்புக்கு ₹1 நிதி கூட ஒதுக்கப்படவில்லை. 2002ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 22ஆம் தேதி செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் சட்டியில் இருந்து அடுப்புக்குள் இருந்து சட்டிகள் என்ற நிலைமைக்குள் தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இருக்கிற பொழுது ரணில் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்த ஸ்ரீலங்கா ராணுவம் இடுப்பொடுந்து படித்திருந்தது. படையை விட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். போரை நிறுத்தி இலங்கை மீது சந்திரிகா மீது அழுத்தம் கொடுத்துத்தான் போர் நிறுத்தப்பட்டது. சர்வதேச சமூகம் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து அனுமதித்தால் யாழ்ப்பாண குடாநாடு புலிகளுடைய கைகளில் வந்துவிடும் என்கின்ற காரணத்தினாலே சந்திரிகாவுக்கு அழுத்தம் கொடுத்து போரை நிறுத்திவிட்டு என்ன செய்தார்கள்? ராணுவத்தை 2 மடங்காக கட்டியெழுப்புவதற்கு முழு உதவிகளையும் செய்தார்கள். ஆயுதங்களை கொடுத்தார்கள். இந்தியாவும் கொடுத்தது, அமெரிக்காவும் கொடுத்தது, ஐரோப்பாவும் கொடுத்தது, சைனாவும் கொடுத்தது. எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு ராணுவத்தை பலப்படுத்தினார்கள். அவ்வாறு பலப்படுத்திக் கொண்டு இங்கே சமாதான சூழலில் ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை. கருணாவை பிரித்தார்கள். சர்வதேச ரீதியாக எங்களுடைய விடுதலை இயக்கத்தின் வெளிநாட்டு செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் கைது செய்து ₹1 நிதி புலிகளுக்கு வர முடியாத நிலைமையை உருவாக்கினார்கள். புலிகளுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டது. கடலிலே வந்த கப்பல்கள் அனைத்தும் காட்டி கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிராந்திய நலனுக்கான ஒப்பந்தங்களுக்கு ரணில் ஒத்துழைத்தார். இந்தியாவோடு, அமெரிக்காவோடு ஒத்துழைத்தார், ஐரோப்பாவோடு ஒத்துழைத்தார். அனைத்தையும் செய்து கொண்டு மறுபக்கத்திலே ரணில் விக்ரமசிங்கவனுடைய ராணுவத்தை கட்டியெழுப்பியவாறு ரணிலுக்கு வேண்டிய அனைத்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு என்ன செய்தார்கள்? இந்த விடுதலை போராட்டத்தை மிக மோசமாக பலவீனப்படுத்தினார்கள். அவ்வாறு பலவீனப்படுத்துகின்ற பொழுது 2005ஆம் ஆண்டு தேர்தல் வருகிறது. அப்பொழுது வந்து கேட்கிறார்கள், நீங்கள் ரணிலை வெல்ல வைக்க வேண்டும் என்று. இதுவரைக்கும் விடுதலை புலிகளை கட்டியாகிவிட்டது. இனிமேல் அடித்து ஒரு தலையில் ஒரு அடி அடித்து விட்டால் புலிகள் அடிக்க வேண்டியதுதான். அனைத்து செயற்பாடுகளும் பூர்த்தியாகிவிட்டது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டும் என்று. அப்பொழுது விடுதலை புலிகள் ஆத்திரப்படவில்லை, அவசரப்படவில்லை. அவர்கள் மிக நிதானமாக சொன்னார்கள். 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரவொன்று இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு படிமுறையின் ஒரு கட்டமாக நோர்வே ஊடாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த சர்வதேச சமூகம் அந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரைவு தமிழீழ விடுதலை புலிகளிடம் வழங்கப்படும் என்று அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக சொந்த மக்களுக்கு சொல்லட்டும். அவ்வாறு சொல்லுகின்ற பட்சத்திலே நாங்கள் ஆதரிப்பதா இல்லையா என்ற முடிவை நாங்கள் எடுக்கிறோம். இதில் என்ன தவறு இருக்கிறது? நாங்கள் என்று சொல்வது சரியா? அன்று ரணில் வந்திருந்தால் நாங்கள் அழிந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அது புத்திசாலித்தனமான முடிவா என்பதை அரசியல்வாதிகளிடம் மக்களை கேட்காதீர்கள். நீங்கள் சிந்தியுங்கள். இன்று நான் கேட்கிறேன், அன்று ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு ஒரு மீட்பராக தெரிந்திருந்தால், அன்று ரணிலுக்கு வாக்களித்திருந்தால் அவர் உங்களுக்கு முழு உரிமைகளையும் தந்திருப்பார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏன் என்று அந்த ரணிலுக்கு வாக்களிக்க சொல்ல முடியாமல் இருக்கிறது? ஏன் பொது வேட்பாளரை பற்றி பேசுகிறீர்கள்? ஏனென்றால் ரணிலுடைய உண்மை முகம் இப்பொழுது முழு மக்களுக்கும் விளங்கிவிட்டது. ரணிலுக்கு வாக்களிக்க சொல்லி சொன்னால் செருப்பால் அடிக்கின்ற நிலைமையில் மக்கள் வந்து விட்டார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு ஆழமான தெளிவும் புரிதலும் ஏற்பட்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்ச தான் வெல்லுவார் என்பது நன்றாக தெரியும். கேள்விக்கிடமின்றி அவருக்குத்தான் சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து வெல்ல வைப்பார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாத ஒரு விடயம் அல்ல. தமிழ் மக்கள் ராஜபக்சவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதும் தெரியும். ஆனால் தமிழ் மக்கள் தேர்தலை புறக்கணிக்க கூடாது. தேர்தலை புறக்கணித்தால் 2005 பிரபாகரன் எடுத்த முடிவை தமிழ் மக்கள் இவ்வளவு அழிவுகளுக்கு பின்னால் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு தெளிவான செய்தி சொல்லப்படும். இலங்கையர்கள் என்பதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாமல் ஒரு பொழுதும் அவர்களை இந்த தேர்தலிலே பங்களிக்க செய்ய முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்பதற்காக அந்த மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்தப்பட்டது. ராஜபக்ச வந்தால் உங்களை விழுங்கி விடுவார், வெட்டி முதலைக்கு போட்டு விடுவார் என்று சொல்லுவார்.
அப்ப சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொல்லப்பட்டதில்லை. ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது களத்திலே நின்று இந்த படுகொலைகளை அரங்கேற்றியது சரத் பொன்சேகா. ஆனால் அந்த சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்குமாறு சொல்லப்பட்டது. ஏன் என்று சொன்னால் பகிஷ்கரிப்பு என்பது நடக்கக்கூடாது என்பதற்காக. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த துரோகத்தனமான முடிவு. அந்த முடிவை எடுக்க வேண்டாம் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நானும் பத்மினி நானும் கட்சிக்குள் மிகப்பெரிய அளவிலே போராடினோம். ஆனால் அன்று அது கேட்கப்படவில்லை. ஆனால் அந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்சிக்குள்ள ஒரு பிறகு வரக்கூடாது என்பதற்காக பங்காளி கட்சிகள் ஒன்றான காங்கிரசினுடைய தலைமை சக்தியாக இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அன்று அந்த முடிவை மௌனமாக இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அதற்கு பின்னால் நாங்கள் எடுத்த கடும் முடிவுகளுக்கெல்லாம் அந்த சூழல் காரணமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு 2015ஆம் ஆண்டு வந்த பொழுது மைத்திரியோடும் ரணிலோடும் நாங்கள் இதயத்தால் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். மார்ட்டின் லூதர் கிங் என்று சொன்னார்கள். நெல்சன் மண்டேலா என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுப்பார்கள் என்பதற்காகவா? இல்லை. அவர்களுக்கு தெரியும் ராஜபக்ச சீன சார்பானவர், அவர் வீழ்த்தப்பட வேண்டும், அவர் மீது தமிழ் மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே மைத்திரிபால அன்று இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவராக இருந்தார். இந்திய மேற்கு நாடுகளால் தான் சுதந்திர கட்சி 2ஆக உடைக்கப்பட்டது. அவர்களுடைய நலனுக்காக உடைக்கப்பட்டது. 48ஆம் ஆண்டில் இருந்து இலங்கையை ஆண்ட சுதந்திர கட்சி என்ன காரணத்துக்காக போர் வெற்றிக்கு பின்னால் 5 ஆண்டுகளுக்கு 2ஆக பிளவுபட வேண்டும்? நன்றாக சிந்தியுங்கள். இவர் ராஜபக்ச சீனா சார்ந்து சென்ற காரணத்தினாலே சுதந்திர கட்சியை 2ஆக உடைத்து மைத்திரியின் தலைமையில் ஒரு அணியை வெளியே கொண்டு வந்தார்கள். சரி, அது மைத்திரியின் பதவியாசியால் நடந்திருக்கலாம். 48இல் இருந்து இலங்கையை ஆண்ட ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்ன தேவை இருந்தது? 2015ஆம் ஆண்டிலே மைத்திரிபாலவை ஒரு பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன தேவை இருந்தது? அதுவும் இந்த இந்திய மேற்கு நாடுகளுடைய அழுத்தத்தின் காரணமாக ராஜபக்ச சீன சார்பு ராஜபக்சவை வீழ்த்துவதற்காக மைத்திரிபால ஒரு பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள செய்யப்பட்டார். அதை அவர்களுடைய பணபலத்தால் ராஜேந்திர வெல்லமையால் சுதந்திர கட்சியை உடைத்து ஐக்கிய தேசிய கட்சி மைத்திரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள செய்ய முடிந்தது. ஆனால் இறுதியில் மைத்திரியினுடைய வெற்றியை யார் தீர்மானித்தது? யார் தீர்மானித்தது? நன்றாக சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய மக்களின் வாக்குகள். எங்களுடைய மக்கள் வாக்களித்திருக்கவில்லை என்று சொன்னால் 2015இல் ராஜபக்ச மீண்டும் வெல்லுகிற ஒரு நிலைமை, அது சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கும். 2012ஆம் ஆண்டிலே கூட்டமைப்பில் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியா புதுடில்லியிலே ஒரு உளவுத்துறை தலைவரை சந்திக்கின்றார். அந்த பாராளுமன்ற உறுப்பினரிடம் அந்த ரோ தலைவர் சொல்லுகிறார், ராஜபக்சர்களுடைய போக்கு பிரச்சனையாக இருக்கிறது. இப்படியே செல்லுமாக இருந்தால் இந்தியா படையிறக்கம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஏனென்றால் அந்த அளவுக்கு சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. இந்த நிலைமை தொடர்ந்தால் இந்தியா படையிறக்கம் செய்ய வேண்டி வரும். அப்படி இந்தியா படையிறக்கம் செய்ய வேண்டி வந்தால் தமிழ் மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்ற கருத்துக்களை நீங்கள் அறிந்து சொல்ல வேண்டும் என்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய தலைவரையும் வந்து சந்தித்தார். அவரிடம் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். அப்பொழுது எங்களிடமிருந்து எங்களுடைய தலைவரால் சொல்லப்பட்ட பதில் என்னவென்று, தலைவர் எங்களோடு கலந்து பேசிய பிற்பாடு அந்த பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்து சொல்லியிருந்த விடயம் என்னவென்று சொன்னால், 87ஆம் ஆண்டு போன்று இந்திய படைகள் இங்கு வரப்போகிறது என்றால் ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மாறாக எங்களுடைய தேசத்தை இந்தியா அங்கீகரித்த பிறகு எங்களுடைய தேசத்தின் சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் நாங்கள் ஒரு சுயாட்சியை இங்கே மேற்கொள்வதற்கேற்ற வகையில் எங்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற அடிப்படையில் அவர்கள் வரப்போகிறார்களாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்று 2012ஆம் ஆண்டிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். நீங்கள் விளங்க வேண்டும், 2015ஆம் ஆண்டு தை மாதம் 8ஆம் தேதி மீண்டும் ராஜபக்ச வெற்றி பெற்றிருந்தால் இந்திய ராணுவம் இங்கே கால் வைக்கின்ற நிலைமை ஒன்று உருவாகி இருக்கும். எந்த செலவும் இல்லாமல், எந்த வருத்தமும் இல்லாமல் மிக இலகுவாக மைத்திரிபாலவை நாங்கள் வெல்ல வைத்ததன் மூலம் அவர்கள் தங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி, சரி பரவாயில்லை, இந்திய நலனுக்காக நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். எங்களுக்கு என்ன நன்மை ஏற்படுத்தப்பட்டது? இன்றைக்கு மயிலத்தமடு, மட்டக்களப்பிலே மயிலத்தமடு கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் மேய்ச்சல் தரை சிங்கள பெரும்பான்மையினத்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? புலனறுவைக்குள் மாதுருவோயா என்கின்ற ஒரு நீர்த்தேக்க திட்டம் இருக்கிறது. அது 84ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய இடதுகரை அபிவிருத்தி திட்டம் 84க்கும் 90க்கும் இடையில் நிறைவடைந்து 99% சிங்களவர்களுக்கு வயல் நிலங்கள் கொடுக்கப்பட்டு புலனறுவை நெல் உற்பத்தியிலே செழித்தோங்கி நிற்கிறது. ஆனால் வலதுகரையை அவர்கள் அபிவிருத்தி செய்யவே இல்லை. ஏன்? வடகிழக்கிலே விடுதலை புலிகள் பலமாக இருந்தார்கள். அந்த வலதுகரையை அபிவிருத்தி செய்தால் அந்த தண்ணீர் முழுவதும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் வரும். அப்படி வந்தால் அந்த நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் வயல் நிலங்களை தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கலாம். ஏனென்றால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 90% தமிழர்களும் முஸ்லிம்களும் என்பதால் 1-2 சிங்கள குடும்பங்களுக்கு அது கிடைத்திருக்கும்.
திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை செய்ய முடியாது. அதன் காரணமாக அந்த திட்டம் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் கொண்டு வந்தமே இந்த நல்லாட்சியில் வெற்றி பெற்ற மைத்திரிபால சிறிசேன 17ஆம் ஆண்டிலே அந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்ற திட்டத்தை போடுகின்ற பொழுது அங்கே தென்பகுதி மாவட்டங்களில் இருந்து சிங்களவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள். இந்த உளுந்து பயிர் கௌப்பி மேட்டில்ல பயிற்சிகா மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை என்ன செய்கிறது? அவர்களுக்கு உளவு இயந்திரம் கொடுக்கிறது, மண்ணெண்ணெய் கொடுக்கிறது, போலீசார் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். எங்களுடைய 3 லட்சம் மாடுகள், மட்டக்களப்பு மக்களுடைய 3 லட்சம் கால்நடைகள் மேய்ந்து கொண்டிருக்கிற நிலத்திலே அவர்கள் சென்று சொல்கிறார்கள், மாடுகளை கொண்டு செல்லுங்கள், நாங்கள் இங்கே பயிர் செய்ய போகிறோம் என்று. அவர்கள் மறுக்கிறார்கள். அந்த மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கத்தக்கதாக வந்து அந்த நிலங்கள் உழப்படுகிறது, புல்கள் அழிகிறது, மாடுகள் அங்கிருந்து வெளியேறுகிறது. போலீசாருடைய பாதுகாப்போடு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய ஒத்துழைப்போடு அங்கே சிறுதானிய பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த பயிர்கள் வளர்கிறது. அந்த வெளியே போன மாடுகள் வந்து பயிர்களை தின்னுகிறது. போலீசார் என்ன செய்கிறார்கள்? இந்த பயிரை உங்களுடைய மாடுகள் மேய்ந்தது என்று சொல்லி அந்த பண்ணையாளர்களை பிடித்துக் கொண்டு சிறைச்சாலைகளிலே அடைக்கிறார்கள், நீதிமன்றத்தில் நிறுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் யார் அதற்கு சூத்திரதாரிகளாக இருந்தார்கள்? இதுதான் தீர்வா? போருக்கு பின்னர் கிட்டத்தட்ட 1500 மில்லியன் டாலர் நிதியிலே அந்த வலதுகரை அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்பட போகிற ஒரு சூழலிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலங்களை அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கின்ற ஒரு சூழலும், 3 லட்சம் கால்நடைகள் அளிக்கப்படுகின்ற சூழலும் மைத்திரிபால சிறிசேனவால் உருவாக்கப்பட்டது. நாங்கள் எண்ணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு மயிலட்டியிலே ஒரு துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது 250 மில்லியன் ரூபாவிலே, நல்லாட்சி காலத்திலே செய்யப்பட்ட அபிவிருத்தி. அந்த துறைமுகத்தில் இன்று பயனாளிகள் யார் என்று சொன்னால் அம்பாந்தோட்டை, காலி, மாத்தறையில் இருந்து வருகின்ற பெரும்பான்மையினை சிங்களவர்கள். இதை பற்றி யார் பேசுகிறோம்? இப்ப ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடன் இப்பொழுது வந்து நாங்கள் எங்களோட ஒற்றுமையை வெளிப்படுத்த போகிறோம். வெளிப்படுத்தத்தான் வேண்டும். ஒன்றை சொல்கிறேன், ஒரு தேர்தலில் மக்கள் ஒரு ஆணையை வழங்கிவிட்டார்கள் என்பதற்காக அதை ஒரு நாட்டு அரசு தலைவரும் கணக்கெடுக்க வேண்டியதில்லை, சர்வதேச சமூகமும் கணக்கெடுக்க வேண்டியதில்லை. அப்படி இருந்திருந்தால் இந்த 48ஆம் ஆண்டில் இருந்து தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள். பிறகு 77 இருந்து தமிழர் விடுதலை கூட்டணிக்கு தமிழ் மக்கள் ஆணை வழங்கி இருக்கிறார்கள். 2001ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள். அந்த ஆணையின் அடிப்படையில் உலகின் எந்த நாடு செயல்பட்டது? ஆணையும் முக்கியம். அந்த ஆணையை பெற்றுக்கொண்டு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாக சொல்லுகிற தலைவர்களுடைய நிலைப்பாடும் முக்கியம். மக்கள் வழங்கிய ஆணைக்கு நேர்மையாக நாங்கள் இருக்க வேண்டும். நாங்கள் இருந்திருக்கிறோமா? இந்த ஒற்றுமை பற்றி பேசுகிறோம். இன்று புலிகளை பயன்படுத்துகிறோம் எதற்கென்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு மக்களை ஏமாற்றி ஒரு இடத்திற்கு கொண்டு வருவதற்கு. ஏனென்றால் ஒற்றுமை, புலிகளை எல்லோரையும் ஒற்றுமை ஆக்கினார்களாம். புலிகள் உங்களை எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டு நீங்கள் உங்க திக்கி திக்கா ஒன்று கலைக்க வேண்டாம், இதிலே இருந்தோன்னு உங்களை எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லுங்கன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு நிறுத்த இல்லை. புலிகள் முடிவெடுத்தார்கள். தமிழர்களுக்கு வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் தீர்வு வேண்டும். இந்த தீர்வை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒன்றாக வாருங்கள். டக்ளஸிடமும் கேட்கப்பட்டது, சித்தார்த்தனிடமும் கேட்கப்பட்டது. அவர்கள் ஆயுதங்களை கைவிட மறுத்தார்கள், இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதனால் 2001 அவர்கள் கூட்டமைப்புக்குள் வரவில்லை. அந்த காலப்பகுதியில் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்தேன். அப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்த சிவில் அமைப்புகளை சார்ந்தவர்கள் தியேட்டரிலே சென்று டக்ளஸ் சிவானந்தாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். எனக்கு தெரியும். வவுனியாவில் சித்தார்த்தனோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதும் நாங்கள் அறிந்த விடயம். இந்த 2 தரப்புகளும் ஆயுதங்களை கைவிடுவதற்கும் அரசோடு இணைந்து செயல்படுவதை கைவிடுவதற்கும் இந்த தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி என்ற நிலைப்பாட்டை வெளியிடுவதற்கும் இணங்க மறுத்ததால், விடுதலை புலிகளை ஏக பிரதிகள் என்ற அடிப்படையில் பேச்சுக்கு செல்வதற்கு இணங்க மறுத்ததால் அவர்கள் கூட்டமைப்புக்குள் வரவில்லை. ஆகவே யாராவது ஊடகவியலாளர்கள் அல்லது கல்வியலாளர்கள் அல்லது சமூக தலைவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்துகிறார்களாக இருந்தால் ஒரு நிலைப்பாட்டை முன்வைத்து விட்டு அந்த நிலைப்பாட்டிற்கு வாருங்கள் என்று கேளுங்கள். அந்த வகையில் நான் ரவுராம் சாருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பதையும் இதிலே பகிஷ்கரிப்பும் பொது வேட்பாளர் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு விதமான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் என்பதை அவர் கூற முற்பட்டிருக்கின்றார். ஆனால் சேரிடம் நான் இன்னும் ஆழமாக கேட்பது, இங்கே பொது வேட்பாளரை நிறுத்த கோருபவர்கள் கடந்த 15 ஆண்டுகளிலே ஒற்றியாட்சியை நிராகரிக்காதவர்கள், 13ஆம் திருத்த சட்டத்தை வலியுறுத்தி கொண்டிருப்பவர்கள்,
2022 ஆண்டு தை 18ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடிக்கு 13ஆம் திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தி கடிதம் எழுதியிருப்பவர்கள், கையொப்பமிட்டு கடிதம் எழுதியிருப்பவர்கள். பொது வேட்பாளர்களாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் உலகத்துக்கு என்ன செய்தியை சொல்ல போகிறோம்? பகிஷ்கரிப்பின் ஊடாக இளைஞர்கள் என்பதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்கிற தெளிவான செய்தி சொல்லப்பட வேண்டும். பொது வேட்பாளர் இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2015ஆம் ஆண்டு தேர்தலிலே சொன்னார்கள், எங்களுக்கு இறுதியாக ஆணையை தாருங்கள், நாங்கள் அறுதி பெரும்பான்மையோடு சென்று இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் என்றார்கள். சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஸ்தி தீர்வை பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள். வென்ற மறுவரிடம் இந்த ரணில் மைத்திரி அரசோடு சேர்ந்து ஒரு அரசியல் ஜாப்பு வரைவை தயாரித்திருக்கிறார்கள். இடைக்கால வரைவு ஏக்கிய ராஜ்ய 72ஆம் ஆண்டிலிருந்து அதில் இருந்த ஒற்றியாட்சி என்ற சொல் கூட நீக்கப்பட்டு, தமிழில் இருந்த சொல் நீக்கப்பட்டு, ஆங்கிலத்தில் இருந்த யுனிட்டரி என்ற சொல் நீக்கப்பட்டு ஏக்கிய ராஜ்ய என்ற சிங்கள சொல் அப்படியே இருக்கத்தக்கதாக ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் வேறு சொற்களோடு மிக இறுக்கமான ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை தயாரித்தவர்கள் தான் இன்று கேட்கிறார்கள் பொது வேட்பாளர் என்று சொல்லி. மக்களே முடிவெடுங்கள். நீங்கள் கிடைக்கும் இந்த பூகோள போட்டியை பயன்படுத்தி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு பேரம் பேசுகின்ற சூழலை உருவாக்க போகிறோமா இல்லை என்று சொல்லினால் இந்திய மேற்கு நாடுகளுடைய எடுபடிகளாக இருந்து நாங்கள் அவர்களுக்கு தேவைப்படாதவர்களை அகற்றுவதற்கும் தேவைப்படுகின்றவர்களை பாராளுமன்றத்துக்கு அதிகாரப்படத்துக்கு கொண்டு வருவதற்கும் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அளிக்க போகிறோமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஆகவே என்னை பொறுத்தவரையிலே நான் தெளிவாக சொல்கிறேன், பொது வேட்பாளர் என்பது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை முன்வைப்பவர்கள் அனைவரும் இந்த அரசுகளை, இந்த இனப்படுகொலையாளிகளை, யாரை போர்க்குற்றவாளிகள் என்று சொல்கிறார்கள்? கோட்டாவை, மைந்தவை, சரத் பொன்சேகாவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வரை சென்று உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இருக்கிறது என்று இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்தவர்கள், சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்று சொல்லி சொன்னவர்கள். இவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கி ஆணையை வைத்துக் கொண்டு அரசோடு இணைந்து ஏக்கிய ராட்சி அடிப்படையில் ஒரு ஒட்டியாட்சி வரவை தயாரித்து வைத்திருப்பவர்கள். இதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வார்த்தை காலங்களுக்குள் அகப்பட்டு அழிந்து விடாதீர்கள். விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு யதார்த்தமான நிலைமைகளை முன்வைத்து முடிவுகளை எடுத்தது. 2005 தேசிய தலைவர் பிரபாகரன் எடுத்த முடிவை 2010, 15, 20, 19 நடைமுறைப்படுத்தி இருந்தால் இன்று இந்த வேட்பாளர்கள் உங்களுடைய காலடியில் நின்றிருப்பார்கள். உங்களுக்கு நாங்கள் என்ன தர வேண்டும்? இங்கிலாந்திலே 2016ஆம் ஆண்டு ஸ்கொட்லாந்து பிரிந்து செல்வதற்கு வாக்கெடுப்பு கோரிய போது இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கெமரன் ஸ்கொட்லாந்திலே சென்ற அந்த மக்களிடம் கெஞ்சினார், உங்களுக்கு நான் மேலும் அதிகாரங்களை தருகிறேன், தயவு செய்து பிரிந்து செல்லாதீர்கள். ஆனால் எங்களிடம் இருக்கின்ற நபர்கள் யார் பேரம் பேசியிருக்கிறார்கள்? எங்களுடைய மக்களுக்காக. ஆகவே பகிஷ்கரிப்பு ஒன்றுதான் இந்த பேரினவாதத்துக்கு தமிழர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும். இலங்கையில் தங்களுக்கு விரும்பிய ஆட்சியாளரை அதிகாரத்துக்கு கொண்டு வர விரும்புகிற இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் தமிழர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும். அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க தயார். எங்களுடைய தேசத்தின் அங்கீகாரத்தை உறுதிப்படுத்துகின்ற பட்சத்திலே ஒற்றையாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்கின்ற உறுதிப்பாடு வழங்கப்படுகிற இடத்தில் மாத்திரம்தான் தமிழன் ஜனாதிபதி தேர்தலுக்கு வாசல் படியேற வேண்டும். பகிஷ்கரிப்பு என்று சொன்னால் நீங்கள் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்படுத்தப்படுகிறது. உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் இழக்கப் போகிறீர்கள். அது ஒரு ஜனநாயக விரோத செயல்பாடு என்றது. அது பிழை, அது பொய். அதுவும் ஒரு உச்சபட்ச ஜனநாயக முறை. எங்களை பொறுத்த இந்த ஜனாதிபதி முறைமை இருக்க வேண்டும். தேர்தல் கண்டிப்பாக நடக்க வேண்டும். நடந்தால் தானே நாங்கள் பகிஷ்கரிக்க முடியும். பகிஷ்கரித்தால் தானே எங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த முடியும். ஆகவே இந்த முறைமை முக்கியமானது. ஆனால் இதை சரியான ஒரு ஆயுதமாக நாங்கள் கையில் எடுத்து செயல்பட வேண்டும். இந்த விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இந்த ரஜிமன் அந்த தாயை பாருங்கள், தன்னுடைய பிள்ளையை இழந்து இன்னும் அந்த ஏக்கத்தோடு மிக மோசமான ஒரு வறுமை சூழலிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களே உயிர் கொடுத்தார்கள். புலிகளின் போராட்டத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த போராட்டத்தின் நியாயங்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அந்த புலிகளுக்கு எதிராக துப்பாக்கியோடு நின்ற படைகள் செய்த கொடூரங்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக. என்றால் புலிகள் 87ஆம் ஆண்டிலே ஏன் மோதலை தொடங்கினார்கள்? ஒட்டியாட்சியை நிராகரி, 13 நிராகரி, ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வை வலியுறுத்தி. ஆகவே இந்த நிலைமை அடையப்பட வேண்டுமாக இருந்தால் இவர்களுடைய ஆத்ம சாந்தி அந்த தாய் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை. தன்னுடைய பிள்ளை செத்து போன பிறகு இப்படி ஒரு படத்தை போட்டு மாலை போட்டால் காணும் என்பது அந்த தாயினுடைய எதிர்பார்ப்பு அல்ல. ஒன்றில் அவனுடைய இலட்சியம் ஈடேற வேண்டும், அல்லது அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். என்னை பொறுத்த அந்த போராட்டம் என்பது சாத்தியமாக வேண்டுமானால் ஒற்றையாட்சியை நிராகரிக்க வேண்டும். ஒற்றையாட்சி ஒழிக்கப்பட்ட ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும்.
அதற்கு உரிய சூழல் உருவாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச சமூகத்தை எங்களுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும். எங்களுடைய வழிக்கு சர்வதேச சமூகம் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தலை நாங்கள் கையிலே ஒரு பலமான ஆயுதமாக எடுக்க வேண்டும் என்று கேட்டு, தேர்தலை புறக்கணிப்பதுதான் தமிழர்கள் பாதுகாப்பான வாழ்வதற்கான சூழலை உருவாக்கும் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி.